வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே விஜய் அவர்கள் கட்சி அறிவிச்சதுலேருந்து இப்போ அவருடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லலாம். அந்த கொடியில் என்ன ஹிட் அண்ட் டீட்டெயில் இருக்குது, இது அரசியல் ரீதியாக யாரையாச்சும் தாக்கியிருக்கிறாரா அப்படிங்கிற முழு வீடியோ தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்சியோட கொடி அறிவிக்கப்பட்ட நாள், அதாவது ஆகஸ்ட் 22 அப்படிங்கிற அந்த ஒரு நாள்ல இருந்தே பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு நாள்ல தான் நாடோடி மன்னன் அப்படிங்கிற ஒரு படத்தையும் ரிலீஸ் ஆனிச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எம்ஜிஆர் பாணியை ஃபாலோ பண்றாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இங்க அவருடைய பாடல் இடம்பெற்ற அந்த காட்சியில கண்டிப்பா எம்ஜிஆர் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் காமராஜர் இருக்காரு. அப்படிங்கிறப்ப இவர் பின்பற்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எம்ஜிஆர் காமராஜர் அப்படிங்கிறது தெளிவா தெரிவாயிடுச்சு. அதையும் தாண்டி அந்த பாட்டோட என்ட்ரன்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, அங்க 2 யானையில பொதுமக்களை பயங்கரமா சூறையாடிட்டு இருக்கிறாங்க, அல்லோலப்படுத்திட்டு இருக்கிறாங்க, திரிய விட்டுட்டு இருக்கிறாங்க, பதப்பதப்பா வச்சிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ஃப்ரேம் அப்படி நகர்ந்து போயிட்டு இருக்கிறப்ப தான் குதிரையில ஒருத்தர் வராரு. அது வேற யாரும் இல்லை, கண்டிப்பா அது தளபதி விஜய் அப்படிங்கிற, சாரி தளபதி அப்படின்னு சொல்றதை விட இனிமேல் தலைவர் விஜய் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிதாங்க அவர் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்படி என்ட்ரி கொடுத்து அவருடைய 2 யானைகள், அதாவது போர் யானைகள், அங்க இருந்த 2 யானையும் வீழ்த்திட்டு இவர் அங்க கொடி நாட்டுறாரு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ பதிவு தான் அந்த பாடல்ல முதல்ல என்ட்ரி ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, அப்படி என்ட்ரி முடிஞ்ச பிறகுதான் இவர் யார் பக்கம் நிக்கிறாரு அப்படிங்கிறதையும் ஷோ பண்றாங்க. யார் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு பக்கமும் காமராஜர் இன்னொரு பக்கமும் நிக்கிறாங்க. யாருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறதையும் தாண்டி இவர் எல்லா மக்களையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முக்கிய பாயிண்டா வச்சிருக்கிறாரு. அதனாலதான் மீனவர்கள் இருந்து விவசாயம் பண்றவங்க இருந்து நெய்யறவங்க இருந்து எல்லாருமே, ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே இந்த ஒரு வீடியோ பதிவுல இருப்பாங்க. எல்லாருமே கையை தூக்கிட்டு அவங்களுடைய கொடியை காமிக்கிற மாதிரியும் இருக்கிறாங்க. எல்லா வீட்டிலையும் என் பெண்கள் கொடி கோலம் போடுற மாதிரில இருந்து எல்லாமே அவங்க பர்ஃபெக்டா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது உண்மையுமே வரவேற்கத்தக்கது தான். ஏன் அப்படின்னா, நம்ம வரோம் அப்படிங்கிறது சும்மா எதாச்சியா வராம எல்லாத்தையும் சரியான முறையில எல்லாத்தையும் சென்றடையணும் அப்படின்ட்டு டாக்டர், இன்ஜினியர் அப்படின்னு மட்டும் இல்லாம இங்க அடிமட்ட தொழிலாளி யார், அதாவது தேயிலை தோட்டத்துல வேலை செய்யறவங்க முதல் கொண்டு அந்த பிக்சர்ல வர செய்யறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல தான் இங்க அவர் எல்லா பக்கமும் போய் சேரணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆழமா பதிய வச்சிருக்கிறாரு. அதையும் தாண்டி எல்லா மதத்துக்காரங்கள்ட்டையும் நம்ம போய் சேரணும் அப்படிங்கிறது அவருடைய மிக சிறந்த பார்வையா இருக்கு. ஏன் அப்படின்னா, அதுல ஒரு 3 பேர், அதாவது இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் அப்படின்ட்டு 3 பேர் சேர்ந்து விஜயோடைய கொடியை தூக்கி நிக்கிறது அப்படிங்கிறது அந்த ஒரு பிக்சரும் கண்டிப்பா பாக்குறப்ப பரவாயில்ல, இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிறாங்க அப்படின்னே தோண வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை எல்லாத்தையுமே தாண்டி அந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயே அவருடைய அரசியல பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இங்க 3 எழுத்து மந்திரம் மறுபடியும் ஒலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 3 எழுத்து மந்திரம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்கள் தான். அதே பாணியில தான் இவரும், அதாவது விஜய் அப்படிங்கிறதும் 3 எழுத்து தான். அவருடைய ஆட்சி மறுபடியும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரா, இல்ல அவர் மாதிரியே நான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து வச்சு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறத எல்லாமே நம்ம போக போக தான் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு லைனும் அழகா எழுதியிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான லைன் என்ன அப்படின்னா, முன்ன தூரம் இருந்து தான் எல்லா தலைவரும் பார்ப்பாங்க தொண்டர்களை, ஆனா இப்ப தோள் மேல கையை போட்டு பக்கத்துல இருந்து பார்ப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சரி, அந்த ஒரு லைனும் சரி ரொம்பவே டச்சிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க தளபதியை யார் வேணுமாலும் கேள்வி கேட்கிற காலம் வந்துருச்சு. அது தலைவனை எல்லாருமே கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு ஒரு குறை இல்ல பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா சொல்லலாம் அப்படின்ட்டு இங்க அவருடைய லைன்ல சேர்த்திருக்கிறாரு. இந்த லைன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாடலாசிரியர் விவேக் அவர்கள் தான். இங்க பல ஜாம்பவான்கள் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு பல பேர் பாட்டு எழுதி இருக்கிறாங்க. முக்கியமா வாலி, வைரமுத்து அப்படின்ட்டு பல பேர் பாட்டு எழுதி இருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் விடுத்துட்டு இங்க விவேக் அவர்களுக்கு ஏன் இவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா இங்க ஆளப்போறான் தமிழன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நபர் தான் இன்னைக்கு இவருக்கு வாய்ப்பு எடுத்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்ல, விஜய் அவர்களுடைய நட்பு வட்டாரம்
வட்டாரம் அப்படிங்கிறது மிக குறுகிய வட்டாரம் தான். அப்படி இருக்கும் பட்சத்துல இவர் அந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறதுலையும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய பாடல் எல்லாமே நல்லா எழுதி கொடுக்கிறாரு. லாஸ்டா வந்த வாரிசு படத்தை முதல் கொண்டு அவர் அவ்வளவு அழகா எழுதி கொடுத்திருக்கிறாரு சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல தான் இந்த பாட்டையும் அவருக்கே எழுத கொடுத்திருக்கிறாரு. அதையும் அவர் சரியா பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாடல் அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு நேர்த்தியா இருக்கு, எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஒரு பாடல் இருக்குங்க. தமிழ் தேசியம் பேசுற அரசியலை கொண்டுட்டு வராரு அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாம இங்க திராவிட அரசியலை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த யானையோட சிம்பிளாவும் நமக்கு தெரியுது. அதையும் தாண்டி இங்க முக்கியமா அவருடைய கொடியில பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, இங்க அவருடைய கொடியில கண்டிப்பா கருப்பே பயன்படுத்தல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுங்க. இங்க திமுகவா இருந்தாலும் சரி இல்ல அதிமுக இருந்தாலும் சரி அதுல கருப்பு வர்ணம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா இதுல பயன்படுத்தவே இல்லை. அதையும் தாண்டி இவர் பயன்படுத்தி இருக்கிற வர்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள். அதுக்கும் அந்த பாடல் லைன்ல விரிவாக்கம் கொடுத்திருக்காரு. அதையும் தாண்டி அவர் அது மட்டும் இல்லாம தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கொடியில 2 யானை, அதாவது போர் யானைகள் இருக்கு. அது மட்டுமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகை அப்படிங்கிற பூவும் இருக்கு. அந்த பூ கண்டிப்பா போர்க்களத்தை போகும்போது மன்னர்கள் கொண்டுட்டு போறதான், வெற்றி அடைஞ்ச பிறகு அதை சூடிக்கிட்டு வருவாங்களாம். ஸோ கண்டிப்பா இவர் வாகை சூடணும் அப்படிங்கிறதுக்காக கூடிய அந்த சிம்பிளை வச்சிருக்கிறாரு. எல்லாமே பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி சின்ன சின்ன ஸ்டார்ஸ், அதாவது நீல கலர்லயும் இருக்குது, அதே சமயம் பச்சை கலரும் கொஞ்சம் இருக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்க நீலம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தலித் மக்கள் குறிப்பிட்டது தான் அந்த நீலம் அப்படிங்கிறது நிறையவே பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கிரீன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொங்கு மண்டல கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சாம்பிள் கிரீன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே இவர் 2 பேத்தையுமே அரவணைச்சு தான் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற பார்வையும் இவருக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க. இங்கே 2 யானை வச்சிருக்கிறாங்களே அதில் கருப்பு கலர் தானே வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானைக்கு கலர் மாற்ற முடியாது, அதனால இவர் கருப்பு கொண்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிடாதீங்க. சோ வேற கலர் கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அவருடைய கொடியில கருப்பு பயன்படுத்தல, திராவிடத்தை எதிர்க்கிறாரு, முற்றிலுமா அழிக்க நினைக்கிறாரு அப்படின்ட்டு தான் நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம கருப்பு அப்படின்னாலே ஒரு கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு தாட்டு இருக்கு இல்லையா? சோ அதை என்னுடைய கொடியிலையும் என்னுடைய கட்சியிலையும் இருக்காது, முற்றிலுமா நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்காக கூடிய இந்த ஒரு கட்சி கொடியில அந்த ஒரு கலரை பதிவு பண்ணாம கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ இதையும் தாண்டி நீங்க என்னென்ன விஷயங்கள் இந்த கொடியிலையோ இல்ல இந்த பாடல்லையோ நீங்க பாத்தீங்க அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, கண்டிப்பா பார்க்கலாம். அதையும் தாண்டி என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு அவ்வளவு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.